Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 20th October 2022. ஸோ இன்னையோட ப்ரீ மார்க்கெட் நிலவரம் என்னன்றது குயிக்காக பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தைகள் அப்படின்றது இறக்கத்துடனே முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500 நாஸ்டாக் எல்லாமே 0.3% முதல் 0.8% வரைக்கும் இறங்கி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் இன்னைக்கு எல்லாமே பெரும்பாலும் இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்ஸ் அ கேப் டவுன் ஓப்பனிங் 100 பாயிண்ட் கிட்ட இறங்கி ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதே நேரம் அதனுடைய முக்கியமான ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி இப்போ சப்போர்ட் லெவல் 17,000லையும் மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படி 17,750லையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஸ்ட்ரக்சர் தொடர்ந்தது அப்படின்னா 18,000 கூட தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றது பொதுவான ஒரு வியூ. பட் ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆனாலும் வாய்ப்பு அந்த பக்கம் உஷாராக தான் இருக்கணும். 10-year bond yield, யூஎஸோட 10-year bond yield 4.13%, பெரிய ஜம்ப் அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஃபெட் ரிசர்வனுடைய த்ரெஷோல்ட் லெவல்ன்றது 3%, ஆனால் அது 3லேருந்து 4 தாண்டிடுச்சு, 4.13. இது பங்கு சந்தைக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய யூஎஸ் டாலருக்கு எதிரான ருப்பி மதிப்பையும் பெருமளவு வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ள ஒரு வழிமுறை. டாலர் இண்டெக்ஸும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நேற்றுக்கு 112லேருந்து இன்னைக்கு 113 ஆயிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் ஏறக்குறைய அந்த $92, 91லேருந்து இப்போ 92, அந்த மாதிரி ஒரு $2-3 இந்த வித்தியாசத்திலே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கோல்டு தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட $1,720 $1,225 வந்தாச்சு. முன்னாடி கிட்டத்தட்ட இந்த $1,620 தான் திரும்ப மேலே போச்சு. இது ஒரு சப்போர்ட்டா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாலர் பிகம் ஸ்ட்ராங்கர், ருப்பி பிகம் வீக்கர். இதுவும் ஹிஸ்டாரிக்கலான ஒரு அளவில் இருக்கு, 83.05 என்ற அளவில். இது நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணக்கூடிய கண்ட்ரி அப்படின்னால இது நம்ம பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த முக்கியமான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ஐடிசி வருது, நாளைக்கு ஹெச்விஎல் வருது, அடுத்த நாள் ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க். இதில் நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இண்டெக்ஸோட டைரக்டா தொடர்புடைய முக்கியமான நிறுவனங்கள். எஃப்ஐஎஸ் வழக்கம் போல தொடர்ந்து வித்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் விற்பனையோட அளவு கணிசமான அளவு குறைஞ்சிட்டு இருக்குது பார்க்குறோம் கடந்த சில தினங்களாக. ஸோ அதனால இன்னைக்கு 453 கோடி அவங்க விற்றிருந்தாலும் கூட டிஐஸோட பையிங் 908 crores அப்படின்றது பெருமளவு ஆஃப்செட் பண்ணக்கூடிய அளவில் இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் எஃப்ஐஸோட அந்த எஃப்என்டோ பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் பொசிஷன் 70%ல இருக்குது. ஆனால் இப்போ நேத்திக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுடைய ஷார்ட் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். நேத்தியோட கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துல தோணினாலும் கூட ஒரு ஸ்பின்னிங் டாப் வகையான கேண்டில் நிச்சயமற்ற தன்மையை தான் தொடர்ந்து காட்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு கீழே இறங்கி வர்றதுனால அந்த ஒரு கேப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த கேப் க்ளோஸ் பண்ணப்பட்டால் திரும்ப அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட எதிர்நோக்கி இருக்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 31 அக்டோபர் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. காலைல 6லேருந்து 7 மணிக்கு நம்ம ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த சேர்த்துல படிக்கலான்றதுக்காக காலையில் வச்சிருக்கோம். இதை 5 நாள் 6 to 7க்கு. அடுத்து மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு இரவு 8லேருந்து 9 மணிக்கு 4 வார ப்ரோக்ராம், மண்டே டு ஃப்ரைடே. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக இந்த டைம் வச்சிருக்கிறோம். இதிலே நம்ம கம்ப்ளீட் கவரேஜாக வச்சிருக்கிறோம். இதில் ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், எஃப்என்டோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முழுசாக கவர் பண்ணி ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிளாக ஆகிற மாதிரியான ஒரு முயற்சி இது. இந்த நிஃப்டி ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம 11 மணிக்கு யூடியூப்ல நம்ம ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதையே நீங்கள் லைவாக பார்த்து அன்னைக்கு பணமனுவுக்கான வாய்ப்புகளை அடையாளம் காணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.